இப்படி வேளாண்மை, உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், கல்வின்னு எல்லா துறைகள்லையும் உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய உரிமையோட, அந்த பெருமையோட உங்களிடத்தில் நான் கம்பீரமாக உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்ம எதிர்த்து வாக்கு கேட்கிறவங்க நாம் என்ன செஞ்சோம் என்று மக்களுக்கு என கேட்கிறாங்களா, அதை சொல்லி கேட்கிறாங்களா? அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்கு. கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தெம்போடு சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க எங்கள் திட்டங்களால் பயனடையக்கூடிய பயனாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராவது நிச்சயம் இருக்காங்க. அவங்க சொல்வாங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சது என்று ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்து எல்லாருக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். சுருக்கமாக சிலதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம். கல்லூரி மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். மகளிர் பாதுகாப்பாக தங்குவதற்கு தோழி விடுதிகள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சுழல் நிதி. தாய் சேய் நல பரிசு பெட்டக திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி திட்டம். பிற்படுத்தப்பட்டோர் மற்ற சிறுபான்மையின பெண்களுக்கான நுண்கடன் திட்டம். ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியின பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டம். மலைவாழ் மக்களுக்கான மருத்துவ சேவை திட்டம். கை குழந்தைகள் மற்ற இளங்குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டம்னு இந்த திட்டங்களை பற்றி நான் நாள் முழுக்க இங்கே சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அதனால்தான் நான் போகிற இடத்துலெல்லாம் தாய்மார்கள், சகோதரிகள், மாணவிகள், இளைஞர்கள்னு எல்லாரும் கூடி அளவில்லா அன்போடு வரவேற்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பாசத்தை பொழிகிறாங்க. மகளிர் சிறந்து விளங்கினா அவங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சிறந்து விளங்கும் என மகளிருடைய உயர்வுக்கு, பொருளாதார சுதந்திரத்துக்கும் நாம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதி மட்டுமல்ல, பெண்கள் பேரில் பதியப்படுகிற ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சொத்துக்களுக்காக பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு குறைச்சிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட சார்பில் புதுசாக வீடுகளை ஒதுக்கும்போது அந்த குடும்பத்தோட பெண்கள் பேரில் தான் வீடுகளை ஒதுக்கீடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாலின வள மையங்களை உருவாக்கி இருக்கிறோம். சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம்.